அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வாரம் யூஏ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மார்க்கெட் நேற்று க்ளோசிங்கில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 9992 புள்ளிகளில் முடிவடைஞ்சு 28 புள்ளிகள் உயர்வுள்ள முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6047 புள்ளிகளில் முடிவடைஞ்சு 32 புள்ளிகள் உயர்வுள்ள முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அபுதாபி நேஷ்னல் தகாஃபுல் 5 dirhams 75 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஃபுஜைரா 5 dirhams 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% உயர்வு. சுடாடெல் 46 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% உயர்வு. நேஷ்னல் கம்பெனி ஃபார் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 1 dirhams 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி 6 dirhams 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8.5% வீழ்ச்சி. அபுதாபி நேஷ்னல் எனர்ஜி கம்பெனி 3 dirhams 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 91 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஆல்ஃபா தாபி 9 dirhams 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷ்னல் சிமெண்ட் கம்பெனி 4 dirhams 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% உயர்வு. நேஷ்னல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 6 dirhams 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி 33 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. அமனாத் ஹோல்டிங் 1 dirhams 29 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. ஷுவா கேபிட்டல் 24 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். வாட்டானியா இன்டர்நேஷ்னல் 68 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 dirhams 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் என்பிடி 27 dirhams 85 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. ஷிமேரா S&P ETF ஏஇ 6 dirhams 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. யூனியன் கோஆபரேட்டிவ் 2 dirhams 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 dirhams 92 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 6 dirhams 55 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 dirhams 77 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 dirhams 30 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 86 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 dirhams 10 ஃபில்ஸ். ரசல் கைம் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 dirhams 35 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 dirhams 50 ஃபில்ஸ். அஜிலிட்டிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 dirhams 22 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 1 dirhams 30 ஃபில்ஸ். அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8 dirhams 70 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 10 dirhams 40 ஃபில்ஸ். எமிரேட்ஸ் ஸ்டாலியன்ஸ் குரூப் அவங்களுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக தாரிக் நாசல்ன்றவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ராயல் டெவலப்மெண்ட் ஹோல்டிங்குடைய சிஓவாக தாரிக் நாசல்ன்றவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராயல் டெவலப்மெண்ட் ஹோல்டிங்ஸ் தான் இந்த ரேடிசன் ப்ளூவோட சேர்ந்து ஒரு 2 பில்லியன் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துருக்கிறதா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அட்னக் குரூப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்னக் குரூப் வந்து மோதான் குரூப்புடைய ஒரு சப்சிடரி கம்பெனி. இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சேலஞ்ச் சர்பானியாஸ்ன்ற
ஒரு ஈவெண்ட் வந்து செகண்ட் இயராக வந்து இங்கே துபாயில் நடக்க போகிறது, யூஏயில் நடக்க போகிறது. இதுக்காக வந்துட்டு அவங்களுடைய குரூப்பில் உள்ள செலஸ்டியல் டிஸ்கவரின்ற ஒரு க்ரூஸ் ஷிப்பு வந்துட்டு இந்த எடிஷனுக்காக ஸ்பெஷலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வர்ற பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்குன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் 42 சப்சிடரியான மிரா ஏரோஸ்பேஸ் யூரோப்பில் ஸ்பெயினில் அவங்களுடைய முதல் சிவிலியன் ஆப்ரேஷனல் அத்தாரைசேஷன் கிடச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய HAPS ஃப்ளைட்டுக்காக, HAPSனால் ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா இனி வந்துட்டு ஃப்யூச்சரில் சிவில் டிஃபென்ஸுக்கு வந்துட்டு ஆளில்லா விமானங்களான ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, இவங்களுடைய இந்த HAPS ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுறதுக்காக. வாஹா கேபிட்டல் அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கம்பெனியை வந்துட்டு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் FTSE அபுதாபி ADX டிவிடெண்ட் ஸ்டார்ஸ் இண்டெக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேங்கர் மேகசின்ன்ற ஒரு ஃபினான்ஷியல் டைம்ஸுடைய ஒரு சப்சிடரி கம்பெனி வந்துட்டு பஹ்ரைனில் இருக்குது. அந்த கம்பெனி அல்சலாம் பேங்க் பஹ்ரைனை வந்துட்டு பேங்க் ஆஃப் தி இயர் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. துபாய் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்கள வந்து AM பெஸ்ட்ன்ற கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி A- ஸ்டேபிள் அவுட்லுக் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய ஃபியூச்சர் ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபி எனர்ஜி கம்பெனி மற்றும் எமிரேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபைனான்ஷியல் டீலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 1 GW பவர் பிளான்ட்டான அல் தஃப்ரா பவர் பிளான்ட்டுக்கான இந்த ஃபைனான்ஷியல் டீலை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அபுதாபி எனர்ஜி கம்பெனி இந்த பவர் பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணும், ஆப்ரேஷனல் ஒர்க்கும் இந்த கம்பெனி தான் பண்ணணும். எமிரேட்ஸ் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி வந்து இந்த பவரை வந்து யூஸ் பண்ணிக்கிடும். இதுக்காக ஒரு 24 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்க. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டியான தேவா அவங்களுடைய பவர் டிரான்ஸ்மிஷனை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 22 புது 132 கிலோவால்ட்டான சப்ஸ்டேஷன்ஸை வந்து 2025 லான்ச் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி கல்ஃப் மார்க்கெட்ஸ் நேற்று ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே க்ளோஸ் ஆகிருக்குது. ஏன்னா UAE அவங்களுடைய ட்ரூப்ஸை ஏமன்லேருந்து பின்வாங்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இங்கே உள்ள ரீஜனல் டென்ஷன் வந்து குறையுன்றதுனால மார்க்கெட்ஸ் நல்லா நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கை கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.